तो ये है विजय मैशअप 2020 थलापति विजय बर्थडे स्पेशल एंड दिस हैज़ बीन मेड बाय RCM प्रोमो एंड रिमिक्स. तो दिस इज़ गोइंग टू बी फैंटास्टिक, आई थिंक सो. तो ये सॉन्ग अभी हम देखेंगे. वैसे ये सॉन्ग होगा एग्जैक्टली या फिर ये सॉन्ग नहीं होगा. ऐसे इस पर क्लिक पॉइंट रखने से मुझे इसके अंदर का कुछ दिखा रहा है कंटेंट, तो मुझे ऐसा लग रहा है कि दिस इज़ नॉट गोइंग टू बी अ सॉन्ग, दिस इज़ अ मैशअप ऑफ हिज परफॉर्मेंसेज, of his on stage performances and his speech and so many things. It is going to be a mashup of that. So yes, अगर आप यहाँ पे हैं and if you have not subscribed my channel yet, तो please this time do subscribe it, and here you will get different content, different reactions on different content. And if you want to watch it regularly, please do subscribe to my channel, and daily I post videos. So here we go, let's start it. புழுக்கம் ஏற்பட்டா மழை பெய்யற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். யார் அவன்? இது சப்பா பீட்டு கொளுத்துங்கடா. Once more. யார் அவன்? என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வியை கேட்கிற மொதல் ஆள் நீ தாண்டா. மஜாபா இதா ஏய் ரெடிடா வாடா பாத்தி கம்மி ஓகே. உண்மை காதல்னா சொல்லு. After a series of raids in Tamil Nadu, the Income Tax Department has recovered 300 crores in unaccounted cash. Superstar Vijay is among those. పన్ను ఎగవేత ఆరోపణలపై తమిళ సూపర్ స్టార్ విజయ్ ను ప్రశ్నించారు ఐటీ అధికారులు. 77 crores in unaccounted cash was seized from two premises in సత్యమా అలా నడిగేది ఎనా పోలా. Kill them with your success, bury them with your smile. In connection with an alleged tax evasion case which is linked to a film. Tamil actor Vijay has been questioned by officers of the income tax. തമിഴ്നാടൻ വിജയ് കഴിഞ്ഞ 14 മണിക്കൂറായി ആദായ നികുതി വകുപ്പിന്റെ കസ്റ്റഡിയിൽ തുടരുന്നു. 7% GST வாங்குற சிங்கப்பூர். ஒரு மன்னர் கரெக்டா இருந்தா 5000 கோடி கடன் வாங்கினவருக்கு எவனை எங்க உட்கார வைக்கணுமோ அவனை அங்கங்க கரெக்டா உட்கார வச்சுக்கினா நாங்க பெரிய இயக்கம். நீ ஒத்த ஆளு. ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தானா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அந்த பாயா இருக்கணும்டா அவன் தலைவன். என்னுடைய போட்டோவை கிளிங்க, பேனர் உடைங்க, ஆனா என் ரசிக மேல மட்டும் கை வைக்காது. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஒத்தாளு கூட்டமா மாறுறதும் கூட்டம் ஒத்தாளா மாறுறதும் இப்பெல்லாம் உங்களுக்கு நான் அண்ணன் சார். அவரை காண நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் குவிந்து விட்டனர். ஒரு நடிகர் வந்துட்டு இருக்காரு, அவருடைய ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு.
விசாரணைக்காக வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு விஜய் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாங்க தப்பு பண்றவங்க இல்ல, தப்பு தட்டி கேட்கறவங்க. அடுத்தது என்ன? தமாசு தமாசு. பாலக்க தோஷ. இந்தியன் எக்கானமி போலீஸ் அகாடமி பார்ட் 1 பார்ட் 2. உனக்கு பிடிச்ச பாட்டு போட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா ஆடு. Oh my god. துணையில்லா வாழ்க்கையில் துணையாய் உங்குரல் திரும்பி வா, நிலையில்லா கூட்டத்தில் நிலைக்கும் உன் பெயர். எழுந்து வா, எழுந்து வா, நீ இல்லா பூமியில் இல்லடி, நீ என்னைய எல்லார் முன்னாலையும் அழ வச்சுட்ட. திரும்பி வா, எழுந்து வா, திரும்பி வா, எழுந்து வா, எழுந்து வா. திருப்பி அடிக்கணும். ஏய், நம்ம பேச்சு மட்டும் தாண்டி சைலண்டா இருக்கும், ஆனா அடி சரவெடி. பாட சொல்லட்டுமா? ஏதோ நல்ல சாங்கா. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. சூப்பரா. ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் என்னை பற்றி வந்த கமெண்ட்ஸ், விமர்சனங்கள். பர்டிகுலர் மேக்சின் வந்து இந்த மூஞ்செல்லாம் வந்து காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு அழுதான், ஒரு நைட்டு ஃபுல்லாக அழுதான். பூவே உனக்காக தான் அந்த ஃபஸ்ட்டு நாங்கள் கண்ணால் பார்த்தோம். மச்சான் அடுத்த லெவல் போயிட்டான், அப்படி அப்படியே போக வேண்டியதான். இனிமேல் ஃபேண்டாஸ்டிக் க்ரோத் ஆஃப் அன் ஆக்டர். அதே மேகசின் வந்து கவர் பேஜுக்கு அண்ட் இப்போ அவரை பற்றி ஒரு புக்கே ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ഓരോ പ്രാവശ്യവും ഒരു വിജയ് സിനിമ ഇറങ്ങുമ്പോൾ ഒരു ഇൻഡസ്ട്രിയുടെ സ്കീമാറ്റിക്സ് ആണ് മാറുന്നത്. விஜய் நான் சுத்த வேஸ்ட். இந்த மூஞ்செல்லாம் யாருப்பா படம் நடிக்க சொன்னது? Samrat of South Indian box office. நேரம், காலம், இப்ப இன்னொருத்தருக்கு அந்த காலம் வந்திருக்கு. இதோட நிற்க போறதும் இல்லை, இன்னும் நிறைய வேலை இருக்கு. वाओ, कौन सी मूवी है? உனக்கு என்ன வேணும் மாஸ்டர்? बॉस, वो कौन सी मूवी थी? Which was that movie in which Mohanlal sir and they both of them were together? He was Mohanlal sir, right? There is a movie in which both of them act, right? It's not that I misunderstood something. I mean,
This was really amazing. A total 8 minute 30 seconds journey, and you can see every mode of his, like every mode of him, like sentimental. There was a time when he was investigated for tax. I didn't know that he had that period also. And right, initially literally he was not looking that good, but now he looks so handsome, he looks so good. And it's whether he's playing an old man's character, and particularly the part where his hair is little bit messy, and a tika there with white shirt and white lungi, he looks awesome, complete man, literally. That's what I felt when I watched that. And literally in starting I too don't watch his movie, but then this is the part of every person. Like initially no one knows you, and then where a point comes where everyone knows you, so everyone wants to be part of your journey. But initially they were never there, they never wanted to be with you. But when you get success, everyone wants to be with you, everyone wants to invest time in you, everyone wants to invest money in you. But initially when that time, when that money, when that support, when that emotional support, when that financial support you want, no one will give you. But once you have achieved something, everyone will gather around you. This happens with everyone. It was a little emotional. It was kind of a roller coaster journey for him, for me, for watching him like this, for me to watch him in all these modes. I know that all of this is like movie characters, but then yes, the modes that he went through, they were real. So yeah, there were depression mode also, and then how you come over that depression, where he said like, don't lay hands on my fans. Amazing, you care for your fans that much. It was really amazing to watch you. I will definitely try to react on the Rise of Vijay part 3, which is 22 minutes long, but and I am not able to hear. My ears, they don't support. See, right now I'm only using this AirDope in one ear, and in another ear I'm not using it, because if I use both of them simultaneously, or even in one ear also, my head's I mean my headache starts. So that's why I can't watch it for a long time of 22 minutes. This is my issue. Okay, so this is it from my side. I hope you liked my reaction. I hope whatever I felt, this is not for anyone to like, but then yes, I told what I really felt. Okay, so here I'm ending this video. Thank you so much for watching it. Milte hain next video mein. Bye bye.